கண் தானம் மற்றும் இரத்த தானத்தைப் போலவே உறுப்பு தானமும் உயிர்களை காக்கும் உன்னதமான ஒரு செயல். உறுப்பு தானம் என்பது மனித இனத்திற்கே கிடைத்த ஒரு பெரும் வரமாக திகழ்கிறது. உலக உறுப்புதான தினமான இன்று இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி உலக உறுப்பு தான தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உறுப்பு தானத்தில் தமிழகம் சிறந்து விளங்கி வருகிறது. கடந்த ஆண்டில் 268 பேரிடமிருந்து உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 1500 பேருக்கு பொருத்தப்பட்டுள்ளன. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலிருந்து உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய அளவில் உறுப்பு தான நடவடிக்கைகளில் திறம்பட செயல்பட்ட சிறந்த மாநிலமாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசால் தில்லியில் விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை தமிழக உறுப்பு மாற்று ஆணைய உறுப்பினர் செயலர் மருத்துவர் என் கோபாலகிருஷ்ணனிடம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா வழங்கினார். உறுப்பு தானத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட தமிழகத்தின் திட்டத்தை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு பல மாநிலங்களும் பின்பற்றி வருகின்றன என்று கூறுகிறார் தமிழக உறுப்பு மாற்று ஆணைய உறுப்பினர் செயலர் மருத்துவர் என் கோபாலகிருஷ்ணன். அரசு சார்பு மரியாதை கிடைக்கிறது அப்படின்றது அவங்க மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. பல கொடையாளிகளின் குடும்பத்தார் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது சமுதாயத்தில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கத்தை பார்த்து இதர மாநிலங்களும், குறிப்பாக ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி, ஒடிஷா ஆகிய மாநிலங்களும் கூட இதே அரசாணையை பின்பற்றி ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழக மக்கள் மத்தியில், பொதுஜனங்கள் மத்தியில் இந்த மூளைசாவு ஏற்பட்ட நபர்களிடமிருந்து உறுப்புகளை தானமாக பெறுதல், அந்த உறுப்பு கொடைக்கான முக்கியத்துவம், இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஓரளவு சென்று சேர்ந்து விட்டதாகத்தான் தெரிகிறது. ஆனால் இன்னமும் இதை பற்றிய விழிப்புணர்வு இன்னும் அதிகப்படுத்தணும். அனைவருக்குமே இதை பற்றிய ஒரு நாலெட்ஜும் சென்சிட்டைசேஷனும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவா. உறுப்பு தானத்தில் தமிழகத்தின் நிலை குறித்தும் பொதுமக்களிடம் உள்ள விழிப்புணர்வு குறித்தும் எடுத்துரைக்கின்றனர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள். மட்டும் நமது தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம கிட்டத்தட்ட ஓரளவு நம்ம இந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடம் உறுப்பு தான கொடை வழியாக நிறைய நடப்பதனால இந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்டன் பண்ண முடியுது. ஸோ ஒரு பக்கம் தேவை மிக மிக அதிக அளவில் இருக்கிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான சாத்தியக்கூறு மிகவும் கம்மியாக இருக்கிறது. நம்ம பாரம்பரியமாகவே தானம் எல்லாத்துலேயுமே தானம் பண்ணுறோம். அதாவது அன்னதானம், தானங்கிறது நம்ம தமிழ்நாடு கலாச்சாரத்திலே இருக்குது. அதனால இந்த உறுப்பு தானம்ங்கிறது ரொம்ப பெருந்தன்மையோடு எதையுமே எதிர்பார்க்காம முன் வர்றது ரொம்ப ஒரு மாதிரி மனசு நிறைஞ்சு தான் இருக்குது. உறுப்பு தானத்தில் சிறந்து செயல்பட்ட ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை பெற்ற விருது குறித்து விளக்குகிறார் மருத்துவர் ஜெயந்தி மோகனசுந்தரம். நம்மளோட யூனியன் மினிஸ்டர் கையால் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சார்பாக பெஸ்ட் ஆர்கன் பிரெயின் ஸ்டெம் டிஸ்ஃபங்க்ஷன் சர்டிஃபையிங் டீமாக நம்ம ஹாஸ்பிட்டல் தேர்வாகி அதுக்கான விருது நாங்கள் வாங்கினோம். அது கடந்த ஆண்டு 2024க்கான அசஸ்மெண்ட்டு இந்த வருஷத்துக்கு நாங்கள் அந்த விருதை வாங்கியிருக்கோம். தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு, அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்காங்க டிரான்ஸ்டான் சார்பாக. நம்ம ஆஸ்பத்திரி தனிப்பட்ட முறையில் இந்த BSD டீமுங்கிறதுக்கான அவார்டும் வாங்கியிருக்கோம். நாட்டிலேயே தமிழகத்தில் தான் உறுப்பு தானம் அதிகமாக நடத்தப்பட்டு இருக்கிறது. இந்த உறுப்பு தானம் ஏன் முக்கியம்? மக்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விழிப்புணர்வு அவசியம் என்ன? மக்கள் கண்டிப்பாக உறுப்பு தானம் கொடுக்க முன்வர வேண்டும் அப்படிங்கிறதான் மருத்துவர்கள் பலருடைய வலியுறுத்தலாக இருக்குது. DD தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.